பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஜப்பானின் ஒரு சிறிய பகுதியில் புகழ்பெற்ற போர் தலைவர் தகேடா ஷிங்கென் தனது படையை பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அவரது படையில் இருந்த இளம் போர் வீரர்கள் தினமும் வாள் பயிற்சி செய்தார்கள். ஆனால் ஒரு இளம் சிப்பாய் மட்டும் எவ்வளவு முயன்றாலும் மற்றவர்களைப் போல் வேகமாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை பார்த்த மற்ற சிப்பாய்கள் அவனை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். மனமுடைந்த அந்த இளைஞன் தன் தலைவரான தகேடா ஷிங்கென் அவர்களை சந்திக்க சென்றான். நான் மெதுவாக கற்றுக்கொள்கிறேன், இப்படி இருந்தால் ஒரு நல்ல போர் வீரன் ஆக முடியுமா என்று அவன் கேட்டான். அப்போது தகேடா ஷிங்கென் தூரத்திலிருந்து ஒரு பெரிய மலையை காட்டினார். அவர் மெதுவாக சொன்னார், அந்த மலை ஒரு நாளில் உருவாகவில்லை, ஆண்டுகளாக மழை, காற்று, மண் சேர்ந்து அதை இவ்வளவு வலிமையானதாக்கின. அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனுக்கு பெரிய துணிவை கொடுத்தது. அவன் தினமும் பயிற்சியை தொடர்ந்தான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் தகேடா ஷிங்கென் படையின் சிறந்த போர் வீரர்களில் ஒருவனாக ஆனான். மெதுவாக வளர்வது தோல்வி இல்லை, ஆழமாக வேரூன்றும் வெற்றியின் ஆரம்பம்.